எம்எல்சி மீட்டப் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஒரு புத்துணர்ச்சியா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. அழுதுட்டே இருந்தோம். தலைவர் பேரை கேட்கும் போதெல்லாம் எங்களுக்கு கண்ணீர் வந்துச்சு. ஆனா இது ஒரு பெரிய கைக்குட்டை, இவ்வளவு கைக்குட்டை இருக்கு, எங்களை எல்லாம் வந்து சந்தோஷப்படுத்திருக்கு அப்படிங்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பேசப்படுது மேடம்? ஏன்னா அடுத்தது உள்ளாட்சி தேர்தலாம் வருது. ஸோ அதில் வந்து திமுக மீண்டும் வந்து களம் காண்டணும். சமூக வலைதளங்களில் திமுகவுடைய செயல்பாடுகள் திட்டங்கள்லாம் 5 ஆண்டுகள் வந்து அதெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ என்ன மாதிரியெல்லாம் விஷயங்கள் பேசப்படுது, எப்படி இருக்கும் இப்போ வரக்கூடிய செயல்பாடுகள் திமுக? இல்ல, இவ்வளவு நாள் வந்து எது ஃபேக் நியூஸ், எது வந்து உண்மை செய்தி, எது போலி செய்தி, எது அப்படிங்கறத எப்படி கிரியேட் பண்றாங்க, அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும், அதுல இருந்து நம்ம எப்படி மீண்டு உண்மை செய்தி எப்படி நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கறத தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற ஏஐ சம்பந்தமா. ஏதாவது குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே என்ன மாதிரி அரசியல் பேசுறாங்க, அவங்களுடைய அரசியல் புரிதல் எந்த அளவுக்கு இருக்கு, அந்த அரசியல் புரிதல் வந்து உண்மையான புரிதலோட இருக்காங்களா, வரலாற்று சான்றோட புரிதலோட இருக்காங்களா அப்படிங்கறத சொன்னாங்க. அதுக்கப்புறம் குடும்பங்களுக்குள்ள அம்மா வந்து ஒரு அரசியல் பேசுவாங்க. முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, தாத்தா வந்து எதை சொல்றாங்களோ அந்த குடும்பத்துல இருக்கவங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. பாட்டி இப்ப வந்து பேர் சொல்ல தெரிஞ்ச ஒரு குழந்தை சொல்றதை வச்சு ஓட்டு போடுறாங்க. அதனால புரிதலோடு வரலாற்றோடு நிஜமா நடக்கக்கூடிய அந்த கலவரத்தை உண்டாக்காம இன்னைக்கு நடக்கிற அந்த அப்டேட்டோட கரெக்டா வந்து ஓட்டு போடணும் அப்படிங்கறதான் இங்க வந்து சொல்லி, அது உண்மை சொல்லியிருக்காங்க. எம்எல்ஏ எலெக்ஷன்ல நிற்கும் போது ரீல்ஸ் போடுறாங்க. எம்எல்ஏ ஆனப்படும் சரி, அமைச்சர்கள் பலரும் ரீல்ஸ் தான் போடுறாங்க. மக்கள் மத்தியில் ரீல்ஸ் போட்டவங்க தேர்ந்தெடுத்த ரீல்ஸ் தானே போடுவாங்க. நீங்க ரிப்போர்ட்டர், நாளைக்கு யாரு சிஎம் வந்தாலும் ரிப்போர்ட்டரா தான் இருக்க போறீங்க. அதாவது நீங்களா மாறணும், இதுல இருந்து டெவலப் பண்ணணும். டே 1 வரதுக்கும் இன்னைக்கு வரதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? நம்ம தேர்ந்தெடுக்கப்பட்ட எல்லா அமைச்சர்களும் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் ரீல்ஸால் வளர்ந்தவங்க, அப்படிதான் தெரியும். இன்னைக்கு தான் நான்லாம் போய் பாக்குறோம், இவங்கள இந்த எம்எல்ஏவா, இவங்க ரீல்ஸ் போட்டு தான் நமக்கு தெரியப்படுத்துறாங்க, நான் இந்த ஏரியா எம்எல்ஏ, இப்ப நான் மந்திரி ஆயிட்டேன் அப்படிங்கிறது. ரீல்ஸால் பார்க்கப்பட்டவர்களை ரீல்ஸாலேயே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள்.